பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோட இந்த மார்னிங் டிவோஷனில் எங்களோடு இருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது ஆமென், கிறிஸ்துவுக்குள் அவர் நம்ம எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமென். ஸோ நம்முடைய தேவன் நம்ம கிறிஸ்துவுக்குள் எல்லா சூழ்நிலைகள் எல்லாவற்றிலுமே வெற்றியை தருகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், அவரே நம்ம தொழுது கொள்கிறோம். ஆமென். ஸோ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறார். நம்ம சேர்ந்து அறிக்கை செய்து பாடலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சேர்ந்து கரங்களை தட்டி நம்ம பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்தலாமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசுவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சேர்ந்து சொல், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசுவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசுவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசுவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம், சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டாம். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டாம். சிலுவையில் அறைந்து விட்டாம், சிலுவையில் அறைந்து விட்டாம். இயேசு காலாலே மிதித்து விட்டாம், இயேசு காலாலே மிதித்து விட்டாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசுவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசனா பாடிடுவேன், நான் ஓசனா பாடிடுவேன். சேர்ந்து சொல்லமா? கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசுவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லாமா? வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமாண்டவரே, அப்பா கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தர் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தும். எங்கள் எல்லாரையும் தாழ்த்து வெறுமையாக்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கேன்? ஆமென். ஸோ காலையில் எழுந்ததும் நம்ம தெய்வ சமூகத்தில் வந்து நம்ம
அநேக காரியங்களை நம்ம நல்லா ஒர்ஷிப் பண்ணியிருக்கிறோம். ஸோ சங்கீத பகுதியில் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எத்தனை பேர் அதில் உறுதியில் ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? ஆமென். வசனத்தில் அழகாக இருக்குது, கர்த்தர் நம்ம கிறிஸ்துவுக்குள் அவர் நம்ம எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நம்ம வெற்றி சிறக்கிற பண்ணுகிற தேவனை நம்ம ஆராதிக்கும். அவர் நன்மை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸோ நம்மை நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஓகே, நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சங்கீதத்தை பார்த்து வரோம். இன்னைக்கு சங்கீதம் 14 நம்ம வாசிக்க வேண்டியதான சங்கீதம் 14 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தை சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்கார ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியாரோடே இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணினீர்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த சங்கீதம் இது தாவீதின் சங்கீதமாக இருக்கு. ஸோ அதை நீங்கள் டைட்டில் நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதான தாவீதின் சங்கீதம். ஸோ இந்த சங்கீதத்தில் 7 வசனங்கள் உண்டு. ஸோ இந்த சங்கீதத்தில் பாருங்கள், தேவனை அறியாத ஒரு மனிதனை குறித்து அவருடைய நினைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவன் நினைவுகள், அவருடைய எண்ணங்கள். ஸோ தேவனை குறித்ததான ஒரு உணர்வு இல்லாத ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான். தேவனை தேடுகிற இறுதியும் அற்றவனாக இருக்கிறான். அது மாத்திரமில்லாமல் வழி விலகி ஏகமாய் கெட்டு போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறான். யார் அப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தா தேவனை அறியாத ஒரு மனிதன் அப்படிப்பட்ட குணமுடையவனாக இருக்கான். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தாவீது இந்த சங்கீதத்தை சொல்கிறாரு, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். ஸோ இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும்போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் நமக்குள்ள ஒரு களிப்பும் உண்டாக செய்வார். ஆமென். இன்றைக்கி ஏதாவது ஒரு சிறையிருப்பின் கீழ் நீங்கள் இருந்தால் கர்த்தர் அதை குணமாக அதை விடுதலையாக மாற்றுவார். ஹாலை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஸோ வேதாகமத்தை நம்ம நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அநேக ஜனங்களுடைய சிறையிருப்பை மாற்றினார். வியாதியிலிருந்து அநேகரை குணமாக்கினார். பிசாசின் பிடியிலிருந்து அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஸோ இயேசு கிறிஸ்து மாத்திரம் கிடையாது, அப்போஸ்தலர்களும் அநேக அற்புதங்களை செய்தார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி? ஆமேன். ஸோ வேதாகமத்தில் அப்போஸ்தலர்களும் அநேக அற்புதங்களை செய்தார்கள். ஸோ நடக்க முடியாத நடக்க வைத்தார்கள். ஸோ தேவன் இயேசு என்னென்ன அற்புதங்களை செய்தாரோ அதுக்கும் அதிகமாக அதே போல அப்போஸ்தலர்களும் இயேசுவின் நாமத்தை சொல்லி அற்புதங்களை செய்தார்கள். ஆமேன். ஸோ அந்த தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்க, இன்றைக்கும் இயேசப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். ஸோ இன்னைக்கு தேவனாக கத்த வியாதி என்பது ஒரு சிறையிருப்பை போல இருக்கு, கடன் என்பது ஒரு சிறையிருப்பை போன்றது. ஸோ நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் ஒரு சிறையிருப்பை போன்று இருக்குதோ அந்த எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் இன்றைக்கு திருப்ப போகிறார். ஆமென். இன்றைக்கு தமது ஜனத்தின் சிறையிருப்பை அவர் திருப்பி தமது ஜனமாகிய நமக்கு அவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசிங்க? ஆமென். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தரின் சிறையிருப்பை விலக்கினார் சொல்லிட்டு ஆமென். இன்றைக்கு சிறையிருப்பாய் காணப்படுகிற வியாதி, பலவீனம், கடன், நம்முடைய தேவைகள் எல்லாம் நெருக்கடி, ஸோ இது எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமென். விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி நீ விசுவாசமாக ஜெபிங்க. ஏசப்பா, என் சிறையிருப்பை கர்த்தனை மாற்றினதுக்காக நன்றின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? ஆமென். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் தகப்பனே இன்றைக்கு இருக்கிற எல்லா சிறையிருப்பையும் நீர் விளக்குறதுக்காக நன்றி ஆண்டவர். அப்பா, நீ சிறையிருப்பை திருப்பும்போது தமது ஜனமாக எங்களுக்கு தகப்பனை களிப்பும் சந்தோஷம் உண்டாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் காணப்படும் எல்லா சிறையிருப்பும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ணமான சுகம், எல்லா சிறையிருப்பை போன்ற சூழ்நிலை மாறி ஜெயம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா, இந்த நாளை இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இது எங்களை விடுதலை நாள், மகிமை நாள். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க.
எல்லா தடைகளை விலகுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் கத்த நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். ஸோ கர்த்தர் தான் எங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்துங்கள். ஒவ்வொரு நாளும் இணைந்து நம்ம தேவனை ஆராதிக்கலாம், சங்கீத பகுதியில் வாசிக்கலாம். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தடையில்லாமல் ஒவ்வொரு நாள் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஜெபங்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.